ஹலோ எவ்ரிஒன். ஸோ ஐ எம் ஜேம்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கான்செப்ட் வகையில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம கோல்டு வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி அந்த டவுட்ஸையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் எஸ்எம்சி டாப்பிக்கோட பேசிக் கண்டென்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் ஃப்ளோனா என்ன, அது எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற அந்த ரீசன் லாஜிக் தெரியணும். சும்மா டைரெக்டாக எல்லாருமே சொல்கிறாங்க எஸ்எம்சினா ஆர்டர் பிளாக்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் அது எப்படி எடுப்பீங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அது இல்லாமல் இந்த ஆர்டர் பிளாக் தான் தேவையா மார்க்கெட்டில் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இது எதுக்கு தான் ப்ரோ அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காம யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க, புல் பேக் வீடியோ. ஓகேங்களா? இந்த புல் பேக்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த இப்போ தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்னா என்ன ப்ரோ? மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, அதுனா என்ன ப்ரோ, அது எதுக்கு நம்ம ஆக்சுவலாக எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கான ரீசன். ஃபஸ்ட்டு விஷயம், ஆர்டர் பிளாக்ன்றது இது வந்து ஒரு பிளேஸ். ஓகேங்களா? என்ன பிளேஸ் அப்படின்னா மார்க்கெட்டில் எங்கெங்கே பையிங் அண்ட் செல்லிங், ஓகேங்களா, எந்தெந்த பிளேசஸில் பையிங்கும் சரி செல்லிங்கும் நடக்குதோ அந்த பிளேஸில் இந்த கேண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஆர்டர் பிளாக்குன்னு இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிளேஸ்லேருந்து அவங்க பையோ இல்லை செல்லோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த ஒரு கேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த கேண்டிலை தான் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆர்டர் பிளாக்னு நீங்கள் எடுக்கிறதுக்கு கூட நிறைய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. டேரெக்டாக ப்ரோ இப்போ இந்த கேண்டில் பை ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னா இதை நான் டேரெக்டாக ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாமானா கூடாது. ஓகேங்களா? அதுக்கு இன்னும் சில விஷயம் வேணும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆர்டர் பிளாக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். இப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோ என்பது என்ன அப்படின்னா சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு கேண்டில் இப்போ ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஆர்டர் பிளாக்காக எடுப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா அது கேண்டில் எக்ஸாக்டாக அந்த பையிங் போட்ட கேண்டில். ஆனால் அந்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செல்லிங் ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ செல்லோ பையோ ஏதோ ஒரு இடத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு செல்லிங் போட்ட ரேஞ்சு இல்லையா, இது ஃபுல்லாக ஒரு பையிங் போட்ட ரேஞ்சு. அப்போ இப்போ இது இப்படி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, எதனால இது ஒரு ஃப்ளோவாக எடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோன்றது அதிலே தெரியுது ஃப்ளோ அப்படின்றது. பட் அது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்த ஒரு பையிங் பண்ணுறாங்க அப்படின்னா பியூர் டாமினேஷன் நடக்குதா, அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்கள், இங்கேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக செல்லிங் இருந்துச்சு இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக ஒரு செல்லிங் ரேஞ்சு. அந்த செல்லிங் ரேஞ்சை இங்கே வந்த பையிங் ரேஞ்ச் என்ன பண்ணியிருக்கு, டாமினேட் பண்ணியிருக்குல்ல. ஸோ இந்த டாமினேஷனை தான் அதை ஆர்டர் ஃப்ளோவாக எடுக்கிறோம். ஆனால் அந்த ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் எடுக்கிறதுக்கும் சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா டேரெக்டாக போயிட்டு இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஜிக்காக ஒரு ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தராக போ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்னா எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது எப்படி ஃபைன் பண்ணுறது, அதை ஃபைன் பண்ணோன்னா என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? நமக்கு டோட்டலாக 2 ரூல் தான் ப்ரோ. ஓகேங்களா? 2 ரூல் அந்த இடத்த இருக்கணும் ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா. இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்னு பார்க்குறப்போ நாம் எந்த இடத்த போய் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணுன்றதை டிசைட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இடம், அந்த இடத்த ஏதாவது ஒரு பையிங் இல்லை செல்லிங் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது எங்கேயா வேணால் இருக்கலாம். ஒரு இடத்த பை அண்ட் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த அந்த கேண்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த கேண்டில், அந்த பையிங் கேண்டிலோ செல்லிங் கேண்டிலோ அதுக்கு இன்னொரு ரூலான இம்பேலன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆர்டர் பிளாக்காக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ப்ரோ, அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு புல் பேக் எப்படி இருக்கும், அப் ட்ரெண்டில் இப்படி இருக்குமா? இது ஒரு புல் பேக்குன்னு எடுப்பீங்களா? இதான் ஆஸ் ஏ ரூலாக இதான் இல்லையா. ஸோ இது காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் விக்லாம் வந்துருக்கும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு பாயிண்ட்லேயும்
இப்போ இந்த பாயிண்டில் இப்படி வந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மேலே போய் இது உடச்சிருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்த ஒரு புல் பேக் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ், புல் பேக்கு இருக்குது. புல் பேக்னா என்னது? அப்படியே ஜஸ்ட் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் ப்ரோ. கேண்டில் லோ எடுத்தா ஐ எடுத்தா புல் பேக் ப்ரோ, அது இல்லை. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பாயிண்டில் என்ன பண்ணான்? செல் பண்ணியிருக்கானா? செல் பண்ணியிருக்கான்ல. அப்போ இந்த இடத்த செல்லர் வந்திருக்கான். இந்த செல்லரை இவன் டாமினேட் பண்ணதுனால, யார்? பையர் டாமினேட் பண்ணதுனால நான் வந்து இந்த இடத்த இது ஒரு ஃபுல் பேக்காக மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்த செல்லரை ஒரு பையர் டாமினேட் பண்ணியிருக்கான். அது ஸ்வீப்பாக இருந்தாலும் சரி, க்ளோஸாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஒரு ப்ரைஸு இவனை தாண்டி மேலே போகிறான்னா எப்படி பை போடாமல் போயிருப்பான்? அப்போ இது ஒரு ஃபுல் பேக்காக எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் பேக் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ஹை ஓப்பனிங்காக இருக்கும் அது. ஓகேங்களா? இப்போ இதில் இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த ஒரு செல்லிங் வந்திருக்குன்றத பார்க்குறோம். எஸ், செல்லிங் வந்திருக்கு. இப்போ இந்த செல்லிங் வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங் நடந்திருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியுது. அப்போ இங்கே பையிங் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கேண்டில் இருக்க போகுது இல்லையா? ஏன்னா அங்கே பை பண்ணாமல் ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே போயிருக்காது. அப்போ ஒரு பையிங் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த கண்டிப்பாக ஒரு கேண்டில் இருக்க போகுது. இப்போ இந்த பாயிண்டில் இதுதான் பையிங் கேண்டில். ஏன்னா இங்கே போட்ட பை தான் ப்ரைஸு மேலே போய்கிட்டே இருக்குது. அதுலேயும் இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டு, ப்ரோ இப்போ அடுத்த கேண்டில் வந்து இந்த மாதிரி வருது ப்ரோ, இப்போ இதில் எதை ப்ரோ நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா இதில் லாஜிக்காக யோசிங்க. இப்போ ஒரு வேளை அவன் இந்த கேண்டில்லேருந்தே போட்டிருந்தான் அப்படின்னா பை அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஹை மட்டும் தானே உடஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே லோவும் உடையுது அப்படின்னா இந்த இடத்த தான் நீங்கள் கவனமாக யோசிக்கணும். அப்போ இந்த கேண்டில்லேருந்து அவன் பை போடல. ஏன்னா இந்த கேண்டில் தான் அவன் பை போட்டிருந்தானா ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே வந்திருக்காது. அப்போ அவன் பையிங் போட்ட கேண்டில் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோ வரும். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கிறேன். இப்போ இதை ஆர்டர் பிளாக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது மட்டுமே நான் எடுத்துக்கலாமா ப்ரோ? ஐ மீன் இதை ஒரு ஆர்டர் பிளாக்காக நான் எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் இது. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டில் ஒரு பையிங் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். செகண்ட் திங், அடுத்ததாக நமக்கு இம்பேலன்ஸ் தேவை. ஓகேங்களா? இம்பேலன்ஸ் மீன்ஸ் எப்படி அப்படின்னா இந்த இடத்த ஒரு கேப் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு இடத்த ஒரு ஐ மீன் ஒரு டேங்க் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த டேங்க்கில் ஒரு கேப் இருந்தால் தானே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ரோல் போடுறோம், நம்ம பெட்ரோல் டேங்க்கு காலியாக இருந்தால் தான் நம்மளால் பெட்ரோலே போட முடியும் இல்லையா? ஏன்னா இப்போ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதில் போடுறது? போட்டால் ஓவர் ஃப்ளோ தான் ஆகும் இல்லையா? அப்போ ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் அந்த இடத்த எதுவுமே ப்ளேவே பண்ண முடியாது. நமக்கு அங்கே என்ன தேவை அப்படின்னா ஒரு கேப்பு தேவை. ஓகேங்களா? அந்த கேப்னா என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுன்றதுக்கு நான் இன்னொரு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன், இம்பேலன்ஸ் அப்படின்னு, அதையும் போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் இந்த பையிங் கேண்டில் நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கணும்னா என்ன ப்ரோ மேட்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நமக்கு இம்பேலன்ஸ்ன்றதை ஒன்று கொடுத்துருக்கணும். அது எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி எந்த கேண்டில் மீன்ஸ் எந்த ப்ரைஸும் வந்து இதை டேப் பண்ணியிருக்க கூடாது. ஒரு வேளை அந்த மாதிரி டேப் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆர்டர் பிளாக்காக எடுக்கவும் கூடாது. ஏன்னா நமக்கு இந்த இடத்த பையிங் போட்ட கேண்டில் இதுவாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்த கேப் இல்லை. ஐ மீன் நமக்கு ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்த என்ன இல்லை, கேப் இல்லை. நமக்கு ஒரு பிளேஸ் ஒன்று ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்த கண்டிப்பாக ஒரு ஆர்டர் இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நமக்கு என்ன தேவை? அந்த ஃபியூலை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தேவை. இப்போ அதுவே இல்லைன்றப்போ நாம் வந்து இது எடுக்கவும் கூடாது. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ இதை ஆர்டர் பிளாக்காக நான் எடுக்கல. இப்போ இதை நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஃபர்தராக பண்ணணும் அப்படின்னா நமக்கு இம்பேலன்ஸ்ன்றதை கொடுக்கணும். இப்போ இதை ஒரு ஆர்டர் பிளாக்காக நான் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா இதை எந்த கேண்டிலுமே என்ன பண்ணிடக்கூடாது? தொடாமல் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? தொடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை ஆர்டர் பிளாக்காக எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பாயிண்டில் இந்த கேண்டில் இதோட கூட போயிருக்கலாம், ஆனால் அடுத்த கேண்டில் இவ்வளோ தூரம் கூட கீழே வருவான். கீழே வந்துட்டு ஒரே ஒரு விக்கை விட்டு கூட தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. தொட்டுட்டான் அப்படின்னா அது ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட இருக்கும். ப்ரோ இப்போ என்ன ப்ரோ ரொம்ப சின்னதாக இருக்கே ப்ரோ, இப்போ இதை இம்பேலன்ஸாக எடுக்கணுமா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். அந்த ப்ரைஸை வந்து இந்த கேண்டிலோடைய ஹையை எந்த கேண்டிலும் வந்து தொடாமல் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ஆர்டர் பிளாக்காக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிளாகவே சொல்லித்தரேன். இதை கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு இடத்த ஒரு பையிங்கோ செல்லிங்கோ நடக்க போது அந்த இடத்த இதை ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வந்து மேட்ச் ஆகணும். ஒன்று இந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கணும். எஸ், பை நடந்திருக்க, ஹை மட்டும்தான் உடஞ்சிருக்கு.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த இடத்த இம்பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருந்தாலே போதும். நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிற அளவுக்கே நான் சொல்லலை, சிம்பிளா சொல்லித்தரேன். ஒரு இடத்த பையிங், அந்த கேண்டில்லேருந்து பையிங் நடந்திருக்கான்னு பார்க்க போறீங்க. ஓகேங்களா? அடுத்ததா அந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்க போறீங்க. ஓகேங்களா? இது மேட்ச் ஆகுது அப்படின்னா இதை வந்து நீங்க ஆர்டர் பிளாக்கா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ப்ராப்பரா நம்ம ரூல் படி வந்திருக்கு. சரிங்க ப்ரோ, இப்போ இது வந்துட்டானே, இதெல்லாம் நான் எடுத்துட்டேன் ப்ரோ, இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அப்போ இங்கேருந்து பை பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் வெறும் ஆர்டர் பிளாக்கு மட்டும்தான் வச்சு ப்ளே பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? அது ஒர்க் ஆகலான்றதை நான் சொல்ல வரல. நம்மளுடைய கான்செப்ட் படி நாம் ஆர்டர் பிளாக்கெல்லாம் வச்சு ப்ளே பண்ணலை. அதை வந்து செகண்டரி பர்பஸாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெயின் பர்பஸே லிக்யூரிட்டி மட்டும்தான். லிக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டர் பிளாக்கை நீ கன்சிடர் பண்ணணும். இல்லை இந்த ஆர்டர் பிளாக்கே உனக்கு தேவையில்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் லிக்யூரிட்டி தான் உனக்கு மெயின். எந்தெந்த இடத்த லிக்யூரிட்டி இருக்குது, எந்தெந்த இடத்த லிக்யூரிட்டி எடுத்துருக்கான் இல்லைன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ அந்த இடத்த நான் ப்ளே பண்ணணுமா வேணாமான்றதே டிசைட் பண்ணணும். டேரெக்டாக போயிட்டு ஒரு லோ எடுத்துட்டான் லிக்யூரிட்டி ப்ரோ, நாங்கள் வந்து பை பண்ணுறேன், ஹை எடுத்துட்டான் செல் பண்ணுறேன் ப்ரோ. ஏன் செல் பண்ணுறேன்? அவன் லிக்விடிட்டி எடுத்துட்டான் அப்படின்னா கீழே தான் வரணும், இல்லை மேலே தான் போகணுன்ற என்ன காரணம் இருக்குது? நம்ம சரி லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன், ஒரு சிஹெச் பார்க்குறேன் ப்ரோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் எடுத்துக்கிறேன். நீயா தான் அதை எடுக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு. ஆனால் அது இன்டியூஸ்மெண்ட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, திருப்பி கீழே வர வாய்ப்பு இருக்குல்ல, அது ஒரு லிக்விடிட்டி தானே. அப்போ அந்த இடத்த உனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அவன் ஏன் அங்கேருந்து போனோம். அப்போ வெறும் லிக்விடிட்டியை கற்றுக்கிட்டா மட்டும் விஷயம் இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குது, நீங்கள் அதையும் கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கும் ரெண்டே ரூல் தான் மேட்ச் ஆகணும். இதையும் நீங்கள் புல் பேக்கில் தான் ப்ரோ பார்க்க முடியும். ஜஸ்ட் இந்த ஆர்டர் ஃப்ளோவை வெறும் புல் பேக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அது எந்த மாதிரி பிளேசஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிளேசஸ் தான். இப்போ இந்த பிளேஸில் ஒரு புல் பேக் நடந்திருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு புல் பேக் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ எப்படி ஒரு ஆர்டர் ஃப்ளோ நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த என்ன நடந்திருக்கு லாஜிக்காக யோசிங்க. ஒரு செல் நடந்திருக்கு, லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கு, கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பை போட்டிருக்கான், மேலே போயிட்டு ஹையை உடச்சிருக்கு. இதானே சிம்பிளாக பார்க்குறப்ப இதானே நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்த என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே கொண்டு வந்த இந்த செல்லிங்க்கு இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு பையிங்க டாமினேஷன் பண்ணியிருக்கான் இல்லையா? இப்போ இந்த டாமினேஷனை எடுக்கிற இந்த ஒரு ஃப்ளோவை தான் நாம் ஆர்டர் ஃப்ளோன்னு கன்சிடர் பண்ணுறோம். அது எப்படி ப்ரோ நாங்கள் பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு இடத்த நீங்கள் பையிங்கோ செல்லிங்கோ ஒரு இடத்த பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒரு புல் பேக்கில் இப்போ இது ஃபுல்லாக பையிங் நடந்திருக்கா. இப்போ இதில் ஆர்டர் ஃப்ளோ நாங்கள் எதை ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் எதுலேருந்து இது வரைக்கும் செல் பண்ணான்னு பாருங்கள். இப்போ செல்லிங் வந்து இந்த விக்லேருந்து இந்த விக் வரைக்கும் பண்ணியிருக்கான். அப்போ இதான் ஆர்டர் ஃப்ளோவா ப்ரோ அப்படின்னா இது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஆனால் இதுக்கும் இன்னொரு விஷயம் மேட்ச் ஆகணும். ஆனால் அது என்ன அப்படின்னா இம்பேலன்ஸ். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி ப்ரோ. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் பிளாக்லாம் எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு டேங்க் மாதிரி. ஓகேங்களா? ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த டேங்க் ஃபுல்லாக இருந்தால் உங்களால் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா? தண்ணியோ இல்லை ஃபியூலோ ஏதோ ஒன்று எதுவுமே பண்ண முடியாது இல்லை. அப்போ அந்த இடத்த ஒரு கேப்பு தேவைப்படுது. ஏன்னா அந்த கேப் இல்லை அப்படின்னா இந்த டேங்க்குக்கு யூஸ் இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்போ அந்த இடத்த அந்த கேப்புன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு இந்த பிளேஸில் என்ன தேவை அப்படின்னா ஒரு கேப்பு மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது எப்படி ப்ரோ நாங்கள் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து எப்படி எடுத்திருப்பீங்க, இதை ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுத்திருப்பீங்க, இதுக்கப்புறம் வர இது செகண்ட் கேண்டிலாக எடுத்திருப்பீங்க, இதுக்கப்புறம் எந்த கேண்டில் தொடாமல் போயிருக்கணும்னு பார்ப்பீங்க. இப்போ இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா எந்த கேண்டிலில் செல்லோ பையோ பண்ணியிருப்பான்ல இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த கேண்டிலில் இதை இங்கேருந்து செல் பண்ணால் ப்ரோ லிக்விடிட்டி கலெக்ட் ஆச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுங்க, உடச்ச கேண்டில் செகண்ட் கேண்டிலாக எடுங்க. இதுக்கப்புறம் ஓகேங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இதுக்கப்புறம் வர எந்த கேண்டிலும் இதை தொடக்கூடாது, இந்த ஃப்ளோவை தொடக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? ஸோ அப்போ அந்த ஃப்ளோவை தொடாமல் ஒரு இடத்த போகுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவாக தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ ஒரு வேளை எனக்கு அடுத்த கேண்டிலோ இல்லை அதுக்கப்புறம் வர கேண்டிலோ கூட எனக்கு இங்கே வந்துட்டான் ப்ரோ, இப்போ இந்த மாதிரி இருக்கான் ப்ரோ அப்படின்னா இதை நான் எடுத்துக்கிட்டுமா வேணாமா ப்ரோ அப்படின்னா இதை எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிருக்கு, அடுத்த கேண்டிலே இதை டேப் பண்ணிட்டான்னு தான் அர்த்தம். இப்போ நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்கிறேன் அந்த ஆர்டர் ஃப்ளோனா எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரு ஆர்டர் ஃப்ளோனா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் ப்ரோ, அது இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ளோ இருக்கணும் எந்த கேண்டிலும். ஓகேங்களா? அது 4th 5th 3rd எந்த கேண்டிலோ சரி இதை தொடாமல் போயிருக்கணும்.
தொடாமல் போயிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ட்ரேட் செட்டப்பை இன்னும் சூப்பராக மாற்றலாம். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை கம்பல் பண்ணல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக ஆர்டர் பிளாக்குக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆர்டர் பிளாக்குன்னு நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணோம் ப்ரோ. நான் எப்படி தான் ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கும் சிம்பிளாக ஒரே விஷயம் தான். ஒரு இடத்த பையிங்கோ செல்லிங்கோ பார்ப்பியா, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வேலை இப்போ இந்த இடத்த உனக்கு இது மிட்டிகேட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆர்டர் பிளாக்ன்றது உனக்கு இங்கே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிட்டிகேட் பண்ணியிருப்பான், நீ அடுத்த கேண்டில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கா செல் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி நடந்திருக்கும், இந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டில் பாரு, இதை நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த கேண்டில் ஏன்னா இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை, அப்போ இதை நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்க முடியாது. இப்போ இந்த கேண்டில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த அடுத்த கேண்டில் உனக்கு இந்த மாதிரி இருப்பான், இந்த கேண்டில் ஃபில் பண்ணிட்டான் ப்ரோ எனக்கு ஆர்டர் பிளாக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் உனக்கு அவ்வளோதான், மிட்டிகேட் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணணும், அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். உனக்கு இந்த மாதிரி இன் பிட்வீனில் கூட இருப்பான், உனக்கு இந்த மாதிரி நடுவில் கூட இருப்பான் ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? ஏன்னா கீழே எல்லாமே மிட்டிகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே மிட்டிகேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இங்கே எந்த சினாரியோ இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஒரே பாயிண்ட்டை பார்க்கக்கூடாது. இப்போ இந்த பாயிண்டில் ஒருவேளை அடுத்த கேண்டில் வந்து உனக்கு இப்படி இருக்கான், நீ என்ன பண்ணுற அப்படின்னா இதை ஆர்டர் பிளாக்காக எடுக்கிற. உனக்கு அடுத்த கேண்டில் இங்கே உனக்கு இப்படி ஓப்பன் பண்ணிட்டான். இதில் இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நீ என்ன பண்ணுவ, இது ஆர்டர் பிளாக்குன்னு எடுப்ப. ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்கே, இம்பேலன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஆர்டர் பிளாக்குன்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. நம்ம 2 ரூல் என்ன, ஃபஸ்ட்டு ரூலு அந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கணும். இப்போ இந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கா, ஏதாவது பாருங்கள், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கா? கிடையாது. ஏன், இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். அப்போ ஒரு கேண்டில் இந்த இடத்துலேருந்து பை ஆயிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அவன் நார்மலாக யோசிங்க. பையிங் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும், பை மட்டும்தான் நடந்திருக்கணும். அப்போ இதுக்கு ஹை மட்டும்தானே உடஞ்சிருக்கணும், ஏன்னா இங்கேருந்து மேலே போகுதுன்னா. ஆனால் அதை தாண்டி செல் ஆகுது கீழே வருது அப்படின்னா அப்போ இந்த கேண்டில்லேருந்து அவன் என்ன பண்ணல, இன்னும் பை பண்ணலை அப்படின்றது விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேண்டிலில் தான் அடுத்த கேண்டிலாக சூஸ் பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு தான் இம்பேலன்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். சரிங்களா? இதை விட சிம்பிளாக சத்தியமாக சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம், இந்த இம்பேலன்ஸ்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க, அதையும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கிளியர் பண்ணி விட்டுறேன், ஒரு தெளிவு வந்துடும். இப்போ இந்த இடத்த பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், நான் இந்த இடத்த உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ இந்த இம்பேலன்ஸ் பார்க்குறதுலையும் இந்த மாதிரி 3rd கேண்டிலோ 4th கேண்டிலோ தான் வந்து தொடணுன்ற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் 2nd கேண்டிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ வைக்கும். மோஸ்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் இதை வந்து ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேண்டிலை தாண்டி, இந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ தாண்டி ப்ரைஸு மேலே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விக்கு வருது அப்படின்னா இந்த விக்கை விட்டே கூட என்ன பண்ணுவாங்க, இந்த இம்பேலன்ஸ்ன்றதை ஃபில் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தாலும் அதை ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கூடாது. சிம்பிளாக நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் எதை பண்ணணுமோ அதை பண்ணுறத சொல்கிறேன். நீங்கள் ஆர்டர் பிளாக்குன்னு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டில்னு ஒன்று எடுப்பீங்களா, ஆர்டர் பிளாக் கேண்டில்னு, அதோடைய ஹை அண்ட் லோக்குள்ளே இந்த 2nd கேண்டில் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இது மஸ்ட்டு. நீங்கள் எந்த இடத்த ஆர்டர் பிளாக் எடுக்க போனீங்கனாலும் சரி, அந்த 2nd கேண்டிலோடைய ஓப்பன் இதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 2வது இம்பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கு இதை விட சிம்பிளாக எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதே சினாரியோ தான் நீங்கள் வந்து இங்கே ஒரு வேளை இங்கே ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஓகேங்களா, 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் புரியறதுக்கும் டவுட்டாக இருக்கும், நீங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தாலும், பட் திரும்ப திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும் இது. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், டைமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ இந்த பாயிண்டில் இது ஒரு புல் பேக்காக எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ஒரு புல் பேக்கு, ப்ரைஸ் லோ எடுத்திருக்கு, ஹை எடுத்திருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு புல் பேக்கு, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிட்டு உடச்சிருக்கான். இந்த லிக்விடிட்டியிலே இதெல்லாம் என்னன்றதை வரக்கூடிய கிளாஸஸில் கூட நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்த ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைன் பண்ணுறது, இப்போ இந்த புல் பேக் காரணமான லோ எங்கே இருக்குது,
இப்போ இந்த புல் பேக் லோவை கண்டுபிடிச்சிட்டேன்றதுனால நான் டேரெக்டாக போயிட்டு போட்டுற முடியாது. எனக்கு என்ன தேவை? ஸோ எனக்கு இப்போ அந்த கேண்டில்லேருந்து பையிங் நடந்தா செல்லிங் நடந்தான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்த பையிங் எங்கே நடந்துச்சு? இங்கேருந்து நடந்துருச்சு. அப்போ இதில் பையிங் கேண்டில் எது? எந்த கேண்டில்லேருந்து பை பண்ணா? இருக்கிறது லோ பாயிண்ட் கேண்டில் இந்த கேண்டில் தான். ப்ரோ கிடச்சிச்சு ப்ரோ எனக்கு ஆர்டர் பிளாக் அப்படின்னா அதான் கிடையாது. நமக்கு 2 ரூல் மேட்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கணும். எஸ், பை நடந்திருக்கு. ஆனால் என்ன நடக்கல? இம்பேலன்ஸு. செகண்ட் ரூலான இம்பேலன்ஸு நமக்கு மேட்ச் ஆகலை இந்த கேண்டில்லேருந்து, இந்த பிளாக் கலர் கேண்டில்லேருந்து. இன்னொரு விஷயம், கேண்டில் முக்கியமே இல்லை ப்ரோ. பை கேண்டில்னா பையிங்னா பையிங் கேண்டில் தான் இருக்கணும், செல்லிங்னா செல்லிங் கேண்டில் தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? இன்னும் அந்த பழைய காலத்து மாதிரிலாம் வச்சுன்னு இது பண்ணிருக்காதீங்க. இன்னுமே லாஸ் ஆகிட்டு உட்காந்துருப்பீங்க. தயவு செஞ்சு கான்செப்டை தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த கேண்டில் எடுக்கிறேன், அடுத்த கேண்டில் நான் இதை ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுக்கிறேன். இப்போ இந்த கேண்டில்லேருந்து பை நடந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ரூலு எஸ், பையிங் நடந்திருக்கு. ஐ மட்டும்தான் உடஞ்சிருக்கு. செகண்டு இன்னொரு விஷயம், இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோக்குள்ளே இந்த செகண்ட் கேண்டில் உள்ளே ஓப்பன் ஆகிருக்கணும். எஸ், அதுவும் நடந்திருக்கு. இம்பேலன்ஸ் இருக்கா? எஸ், இம்பேலன்ஸு இருக்குது. ஏன்னா அடுத்த கேண்டில் கேப் அப் ஆகிருக்கான். கேப் அப் ஆனாலும் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுவே ஒரு ஃபுல்லாக ஒரு இம்பேலன்ஸ் தான். ஓகே, அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ இதை நீங்கள் ஆர்டர் பிளாக்காக தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆர்டர் ஃப்ளோ எடுப்போம். இப்போ இது இது என்ன பண்ணியிருக்கு? இது ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கில் இங்கே பையிங் நடந்திருக்கு, மேலே போய் உடஞ்சிருக்கு. இப்போ இந்த பாயிண்டில் ஆர்டர் பிளாக்னு பார்க்குறப்போ இந்த பையிங்க்கு முன்னாடி வந்த செல்லிங் எது? இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் இல்லையா? அப்போ செல்லிங்க்கான அந்த ரூலும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ரூல் இது. செகண்ட் என்ன? இம்பேலன்ஸ் இருக்கணும். செகண்டுக்கு நான் என்ன சொன்னேன்? இந்த கேண்டில், எந்த கேண்டில் உங்களுக்கு செல் போட்டானோ இதை ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுக்க போகிறீங்க. அடுத்த எந்த கேண்டில் உடச்சிதோ அது செகண்ட் கேண்டிலாக எடுக்கணும்னு சொன்னேன். இந்த பாயிண்டில் செகண்ட் கேண்டில் மேலே தான் இருக்குது. செகண்ட் கேண்டில் மீன்ஸ் அந்த உடச்ச கேண்டில். இது கேப் அப் ஆயிடுச்சு. அப்போ இது கேப் அப் ஆனால் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேளை இப்போ இதுவே விக்கை ஓப்பன் பண்ணி இங்கே ஓப்பன் ஆகிட்டு இப்படி டேப் பண்ணியிருந்தானா இது கொஞ்சம் நமக்கு சிரமம். ஏன்னா இதுக்கும் அதே ரூல் தான், இம்பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்? மேலே தான் போயிட்டான். அப்போ இதை நீங்கள் இம்பேலன்ஸாக எடுத்து இதை ஆர்டர் ஃப்ளோவாக எடுக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆர்டர் ஃப்ளோ, இது ஆர்டர் பிளாக். மோஸ்ட்டாக ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே ஆர்டர் ஃப்ளோவுக்கு உள்ளே வந்துடும். அது பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இப்போ செல்லிங்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கிடைச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. இது கிடைச்சே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. கிடைச்சிது அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. யாராவது ஃபாரெக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குறேன் நான். கோல்டு பார்க்குறீங்களா, இல்லை என்ன சார்ட் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன டைம் ஃப்ரேமில் என்ன பேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ இதெல்லாம் புல் பேக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு புல் பேக்கு, அடுத்து இது ஒரு புல் பேக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது ஒரு பேசிக்காக இது ஒரு புல் பேக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புல் பேக் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கான்? புல் பேக்கு நார்மலாக எப்படி ரீட் பண்ணுவோம்? ஒரு ரீசன்ட் கேண்டிலோடைய ஹை எடுக்கணும், எடுத்துகிட்டு லோ எடுக்கணும். நடந்துருச்சா? புல் பேக் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ரூலு என்ன பண்ணோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் பண்ணணும். ஆர்டர் பிளாக்குக்கு இதோடைய ஹை பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த ஹை பாயிண்ட்டு. இப்போ இந்த ஹை பாயிண்டில் இங்கே இருந்தால் செல் போட்டிருக்கான். அப்போ எந்த கேண்டில்லேருந்து போட்டிருக்கான்? ப்ளூ கலர் கேண்டில்னா பையிங் கேண்டில். ஓகேங்களா? நிறைய பேர் இன்னுமே பார்த்துட்டு இருக்கீங்களா? செல்லிங் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக்காக இருக்கணும், இதை போய் எடுப்பீங்க. ஆனால் சுத்த வேஸ்ட்டு. என்ன காரணமே இல்லை அதில். இந்த இடத்த செல்லிங் எங்கேருந்து போட்டாங்கன்னா இந்த கேண்டில்லேருந்து தான் போட்டாங்க. தெளிவாக நம்ம படிக்கணும் ஒன்று ஒன்றுத்தையும். சும்மா நம்ம ஏதோ மார்க் மார்க் பண்ணக்கூடாது. இந்த கேண்டில் தான் செல் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு வேளை பையிங் நடந்ததுதான் என்ன இருக்கணும்? இந்த கேண்டிலோடைய ஹை உடஞ்சி போயிட்டு இருக்கணும்ல. ஆனால் இந்த விக்லேருந்து பாருங்கள், ப்ரைஸை இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போயிட்டு இந்த விக்லேருந்து செல் போட்டவன் அப்படியே இறங்கிருக்கு. அப்போ செல்லிங் போட்டது இந்த பாயிண்ட்லேருந்து. ஓகேங்களா? அப்போ இந்த செல்லிங் கேண்டிலாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது என்ன பண்ணோம்? சிம்பிள், இம்பேலன்ஸ் பார்க்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோவை எதுவும் தொடாமல் போயிருக்கணும். அப்போ இங்கே இம்பேலன்ஸும் இருக்குது. அப்போ ஓகே, நமக்கு நம்ம ரூல் ரெண்டுமே மேட்ச் ஆகிறதுனால இதை ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டர் பிளாக்காக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆர்டர் ஃப்ளோ. இப்போ இது செல்லிங் புல் பேக்கு. செல்லிங்க்கு நமக்கு என்ன தேவை? இந்த இடத்த இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் எதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பை எங்க? இப்போ பாருங்கள், இது ஒரு புல் பேக்கு. புல் பேக்கோட லிக்விடிட்டி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கானா எங்கேருந்து அப்போ செல் போட்டிருக்கான்? இந்த லோலேருந்து போட்டிருக்கானா? கரெக்டாக இது? எஸ், செல்லிங்கை மேலேருந்து போட்டான், அதையும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் எது? இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும். அப்போ நம்ம ரூல் படி இம்பேலன்ஸ் இருக்கணும்.
இங்கே பாருங்கள் ஷார்ப்பாக இம்பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், இருக்குல்ல. அப்போ இதை ஆர்டர் ஃப்ளோவாக தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரூல் படி ரெண்டுமே பக்காவாக மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இதை ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இது கொஞ்சம் உங்களுக்கு புரிய வரும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, நிறைய ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பாருங்கள், ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது கூட லிக்விடிட்டிலாம் சேர்த்து இது பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராகவே உங்களால் இது பண்ண முடியும். சரிங்களா? நான் இன்னும் கூட உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸு நான் காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஓல்டு வீடியோஸ் எங்கேன்னு ஸ்பார்க் ட்ரேடர்ஸில் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ரோ நான் அதில் சொல்லிட்டேன், அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் இந்த பேசிக் வீடியோ மட்டும் உங்களுக்கு இதில் நான் கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் அதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம், வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய கம்யூனிட்டி லிங்க்கோடையும் உங்களுக்கு டிஸ்கார்டில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் எதுவும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.